அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள் என்ற இறை வார்த்தையோடு அருள் நிறைந்த தவக்காலத்தின் புனிதமான பயணத்தை இன்று நாம் தொடங்குகிறோம். நம் நெற்றியில் பூசப்படும் சாம்பல் நாம் வெறும் தூசியே என்பதையும், இறைவனின் அருளின்றி நாம் ஒன்றுமில்லை என்பதையும் நமக்கு நினைவூட்டுகிறது. மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்ற அழைப்பு நம் இதயத்தின் ஆழத்திற்கு சென்று கிறிஸ்துவின் பாடுகள் மற்றும் உயிர்ப்பின் மறைபொருளோடு நம்மை இணைக்க இன்று நம்மை தூண்டுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 40 நாள் பயணத்தில் வெளிவேடமான செயல்களை தவிர்த்து உண்மையான மனமாற்றத்தை நோக்கி நாம் முன்னேறுவோம். போர், வன்முறை, சமூக அநீதி மற்றும் பாவத்தின் பிடியிலிருந்து இவ்வுலகம் விடுபடவும், கிறிஸ்துவின் ஒளியால் மானுடம் புதுப்பிக்கப்படவும் நம்முடைய ஜெபம், நோன்பு மற்றும் பிறரன்பு செயல்கள் வழியாக இறைவன் விரும்பும் இதயத்தை நாம் பெற்றிடவும் இத்தவக்காலம் நமக்கு பயனுள்ள இரக்கத்தின் காலமாக அமையவும் வேண்டி நாம் நம்பிக்கையோடு இந்த இறை வார்த்தைக்கு செவி கொடுப்போம். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அமெரிக்காவிலிருந்து அட்லாண்டிக் கடலுக்குள் போகிற வழியில் சரியாக 2000 மைலுக்கு அப்பால் ஓர் இடம் இருக்கிறது. அந்த இடத்திற்குள் சென்று எந்த ஒரு மனிதரோ கப்பலோ ஏன் வானூர்தி கூட திரும்பி வந்த வரலாறு இல்லை. அது ஏன் என்ற காரணத்தை இதுவரைக்கும் யாராலும் அறிந்து கொள்ள முடியவில்லை. இந்த நிலையில் டிரான்ஸ் ஓஷியன் ஏர்லைன்ஸ் விமானிகள் குறிப்பிட்ட அந்த இடத்தை ஒரு சிவப்பு கோட்டினால் வரையறுத்து அந்த இடத்திற்கு திரும்பி வர முடியாத இடம் என்று பெயர் வைத்திருந்தார்கள். இதில் வேடிக்கை என்னவென்றால், திரும்பி வர முடியாத இடம் என்று விமானிகள் சிவப்பு கோட்டினால் வரையறுத்த பின்பும் இன்னும் ஒரு சில கப்பல்கள், வானூர்திகள் அந்த இடத்திற்குள் சென்று திரும்பி வர முடியாதவாறு இருக்கிறது. இறையேசுவில் பிரியமானவர்களே, மனிதர்கள் கூட திரும்பி வர முடியாதவாறு இருக்கின்ற சிற்றின்ப நாட்டங்கள், போதை, குடி, தலையாய பாவங்கள் என்று திரு அவை கூறுகின்ற ஆணவம், கோபம், பேராசை, பொறாமை, கட்டுப்பாடற்ற பாலுணர்வு, பெருந்தீனி, சிலை வழிபாடு போன்ற பாவங்களுக்குள் சிக்கி வாழ்வையே தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில்தான் நாம் திரும்பி வந்து ஆண்டவரோடு ஐக்கியமாக வேண்டும் என்பதற்காக திரு அவை இந்த தவக்காலத்தை கொடுத்திருக்கிறது. இவ்வேளையில் ஆண்டவரிடம் திரும்பி வருவதற்கு இன்றைய நாளில் நாம் படிக்க கேட்ட இறைவார்த்தை என்ன சொல்கிறது என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இறைவாக்கினர் யோவேல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய வாசகத்திலிருந்து ஒவ்வொருவருக்கும் தரப்படுகின்ற அழைப்புதான் முழு இதயத்தோடு ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்பதாகும். இந்த அழைப்பு கிமு 835 796 வரையிலான காலகட்டத்தில் இறைவாக்கு பணியை செய்து வந்த இறைவாக்கினர் யோவேல் ஆண்டவரின் வருகைக்காக இஸ்ரேல் மக்கள் தங்களை தயார் செய்ய வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட அழைப்பாக இருந்தாலும்,
அது நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பாக இருக்கிறது. முழு இதயத்தோடு ஆண்டவரிடம் திரும்பி வருவது என்பது வழிபாட்டு கூட்டங்களில் கலந்து கொள்வதோ, உடைகளை கிழித்து கொண்டு சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்வதோ அல்லது அழுது புலம்புவதோ அல்ல. மாறாக குற்றத்தை உணர்ந்து நெருங்கிய இதயத்தோடு ஆண்டவரிடம் வருவது, அதுதான் முழு இதயத்தோடு ஆண்டவரிடம் திரும்பி வருவதாகும். இன்னும் சொல்ல போனால், ஆண்டவராகி கடவுள் ஒவ்வொருவரிடமிருந்தும் எதிர்பார்ப்பது வெளிப்புற மாற்றத்தை அல்ல, உட்புற மாற்றத்தை. அத்தகைய மாற்றம்தான் ஆண்டவருக்கு ஒப்படையதாகும். ஒரு சிலர் கேட்கலாம், நான் ஏன் ஆண்டவரிடம் முழு இதயத்தோடு திரும்பி வர வேண்டும் என்று. அதற்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கிறது. அவற்றை ஒவ்வொன்றாக இப்போது நாம் பார்ப்போம். முதலாவது, நாம் அவருடைய மக்கள். நாம் ஆண்டவருடைய மக்கள். அவர் நம்முடைய விண்ணக தந்தை என்று எரேமியா புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 23 பார்க்கிறோம். அதனால் நாம் அவரிடம் முழு இதயத்தோடு திரும்பி வர வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தின் இறுதியில் கூட தன் மக்கள் மீது கருணை காட்டினார் என்று வாசிக்கிறோம். ஆகையால் நாம் ஆண்டவரின் மக்கள் என்ற காரணத்திற்காக அவரிடம் திரும்பி வர வேண்டும். இரண்டாவதாக, கடவுள் அருளாளராகவும் அன்பானவராகவும் இருக்கிறார். கடவுள் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர். இதனாலும் நாம் ஆண்டவரிடம் முழு இதயத்தோடு திரும்பி வர வேண்டும். இவ்வுலகத்தில் யாரும் அருள் நிறைந்தவராக, இரக்கமிக்கவராக, பேரன்பு கொண்டவராக இருக்கின்றார்களா என்று தெரியவில்லை. ஆனால் கடவுள் இருக்கின்றார். கடவுளின் இத்தகைய பண்புகள் விவிலியம் முழுமைக்கும் சொல்லப்படுகிறது. ஆகையால் கடவுளின் மக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பண்புகளை உணர்ந்து அவரிடம் திரும்பி வருவது தேவையான ஒன்று. இங்கு இன்னொரு கேள்வி வரலாம். கடவுள் அருள் நிறைந்தவராக, பேரன்பு கொண்டவராக இருக்கின்றாரே, அது எப்படி என்பதுதான் அந்த கேள்வி. இப்படித்தான் இளைஞர் ஒருவர் ஒரு துறவியிடம் சென்று, கடவுளை அருளாளனாகவும் அன்பாளனாகவும் சொல்கின்றார்களே, அது எப்படி என்று கேட்டார். இவ்வுலகத்தில் தன்னை அன்பு செய்பவரை மட்டுமல்லாது வெறுப்பவரையும் அன்பு செய்வதால் அவர் அருளாளனாக இருக்கின்றார். மறு உலகில் அப்படி இல்லை. அவர் தன்னை அன்பு செய்பவரை மட்டும் அன்பு செய்வதால் அன்பாளனாக இருக்கிறார் என்றார் துறவி. எனவே தன்னை அன்பு செய்பவரை மட்டுமல்லாமல் வெறுப்பவரையும் அன்பு செய்யும் அருளாளனாக விளங்கும் ஆண்டவரிடம் அவருடைய மக்கள் ஒவ்வொருவரும் முழு இதயத்தோடு திரும்பி வருவது மிகவும் இன்றியமையாதது. மூன்றாவதாக, இதுவே தகுந்த காலம். ஆண்டவரிடம் முழு இதயத்தோடு திரும்பி வர மிக முக்கியமான காரணம், இது தகுந்த காலமாகவும் இன்றே மீட்பு நாளாகவும் இருக்கிறது என்பதால். இயேசு தன்னுடைய பணி வாழ்வை தொடங்கும் போது காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று மார்க்கு நற்செய்தியில் 1ஆம் அதிகாரம் 15 சொல்கிறார். இயேசு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளும் தூய பவுலின் வார்த்தைகளும் ஒரு சேர இணைத்து பார்த்தோம் என்றால், நாம் ஆண்டவரிடம் திரும்பி வருவதற்கும் இறையாட்சியின் வருகைக்கும் இந்த நாளை விட்டால் வேறு பொன்னான நாளில்லை
என்பது உறுதியாகின்றது. ஆகவே இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள் என்று உணர்ந்து முழு இதயத்தோடு ஆண்டவரிடம் திரும்பி வருவது நல்லது. ஆண்டவரிடம் திரும்பி வருதல் என்றால் என்ன? ஏன் நாம் திரும்பி வர வேண்டும் என்று இதுவரைக்கும் சிந்தித்து பார்த்தோம். இப்போது நாம் ஆண்டவரிடம் திரும்பி வருவதை எப்படி செயல் வடிவில் வெளிப்படுத்த போகின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். தூய மத்திய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய நற்செய்தியில் இயேசு 3 முதன்மையான காரியங்களை குறித்து பேசுகிறார். 1 நோன்பிருத்தல், 2 அறம் செய்தல் அல்லது தர்மம் செய்தல், 3 இறைவேண்டல் செய்தல் என்பதுதான் அந்த 3 முக்கியமான காரியங்கள். இவற்றின் மூலமாக ஒருவர் தன்னையும் பிறரையும் கடவுளையும் அன்பு செய்து அவரிடம் முழு இதயத்தோடு திரும்பி வரலாம். ஒருவர் பிறரை அன்பு செய்யாமல், அந்த அன்பின் வெளிப்பாடாக அறம் செய்யாமல் ஆண்டவரை அன்பு செய்வதோ அல்லது அவரிடம் முழு இதயத்தோடு திரும்பி வருவதோ இயலாத காரியம். ஆகையால் இந்த தவக்காலத்தில் அறச்செயல்கள் செய்வதற்கு அது பெரிதோ சிறிதோ தயாராக வேண்டும். அப்போதுதான் ஆண்டவரை அன்பு செய்ய முடியும், அவரிடம் திரும்பி வரவும் முடியும். ஒரு தேநீர் கடையில் எனக்கு ஒரு காப்பி, குட்டிச்சுவருக்கு ஒரு காப்பி என்ற குரல் கேட்டு அங்கு தேநீர் அருந்திக் கொண்டிருந்த இளைஞன் ஒருவன் திரும்பி பார்த்தான். அவன் திரும்பி பார்த்த இடத்தில் இருந்த ஒருவர் ஒரு காப்பி பருகிவிட்டு கடைக்காரரிடம் 2 காப்பிக்கு பணம் கொடுத்து புறப்பட்டார். இப்படி பலரும் செய்ததை கண்ட இளைஞன், யார் குட்டிச்சுவர் என்கிறார்கள் என்று கண்களை சுழலவிட்டான். அந்த தேநீர் கடை அருகே இருந்த குட்டிச்சுவர் பக்கத்தில் உடம்புக்கு முடியாமல் ஒரு சிலர் இருந்தார்கள். அவர்களுக்கும் மேசை, நாற்காலிகள் இருந்தன. அவர்களுக்கான காப்பிக்கு தான் இவர்கள் பணம் தருகிறார்கள் என்பது அவனுக்கு புரிந்தது. உடனே அவனும் அவ்வாறு செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவையில் உள்ள மனிதருக்கு உதவி செய்ய நினைத்தால் அல்லது அறம் செய்ய நினைத்தால் எப்படியும் செய்யலாம். அதைத்தான் இந்த நிகழ்வு எடுத்து கூறுகிறது. ஆகையால் தவக்காலத்தை தொடங்கி இருக்கும் நாம் நோன்பின் வழியாகவும் இறைவேண்டல் வழியாகவும் நம்மையும் கடவுளையும் அன்பு செய்யும் அதே அளவுக்கு அறச்செயல்கள் வழியாக அடுத்தவரை அன்பு செய்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.